வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக் நியூஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு தீண்டாத பொருள் ஒன்று பத்தி பேசாம மற்ற விஷயங்களை பத்தி மட்டுமே பேசுறோம்னு தினேஷ் வாக்குறுதி கொடுத்திருக்கார். வாங்க தினேஷ், நம்ம வாசகர்களுக்கு அது என்ன வார்த்தைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அவங்களே கண்டுபிடிக்கட்டும், கமெண்ட்ல சொல்லட்டும். அது இருக்கட்டும். டெக் நியூஸுக்குள்ள போலாம். ஒரு 10 நியூஸ் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க நீங்க. நான் சென்ற வாரம் நியூஸே பார்க்கல, தேங்க்ஸ் கிவிங் அலுப்புலயே உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, எது மிகப்பெரிய செய்தி சென்ற வாரம் அல்லது இந்த வாரம் வந்ததுல? புதுசா சேலஞ்ச் எல்லாம் கொடுக்குறீங்க. திடீர்னு அந்த முக்கியமான வார்த்தையை சொல்லாமையே பேச சொல்றீங்க. இது வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். நம்ம சுவாசிக்கிறது முழுது அந்த வார்த்தை தான். அது என்னன்னு சொல்லி வாசகர்கள் கண்டுபிடிக்கட்டும். ஸோ முதல் நியூஸ் வந்துட்டு என்ன பொறுத்தளவு வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீமிங் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல வந்து யூஎஸ்ல மாத்திரம் பாப்புலர் இருக்கு, இப்போ இந்தியாவில் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த சீரீஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அமெரிக்கால இருந்து அமிஞ்சிக்கிற வரைக்கும் எல்லா குழந்தைகளும் அன்னைக்கே பாத்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர்னு ஒரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட தெரியும், அவங்க நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு 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 கில்லர் ஆஃப் அதர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல் பிளாக் பஸ்டரை வந்து முழுங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நெட்ஃபிளிக்ஸை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி இப்போ என்ன பண்ணிருக்குன்னா, அப்படி எப்படியும் மெதுவாக வந்து இந்த ஸ்டூடியோ கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க வந்து வார்னர் பிரதர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கம்பெனியும், அப்புறம் டிஸ்கவரி சேனல், டிஸ்கவரி ஸ்டுடியோஸ், அப்புறம் ஹெச்பிஓ அப்படிங்கிறது, ஹெச்பிஓ மேக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பெரிய இது. அதுல தான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டிஸ்கவரி பார்த்துருப்போம், டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாம் தெரியும். வார்னர் பிரதர்ஸ் வந்து இப்போ வந்து இந்த இங்க இருக்கிற CNN நெட்வொர்க் எல்லாம் வச்சிருக்காங்க. TNT அப்படின்னு இன்னொரு சேனலும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது மூணுமே ஒரு பெரிய இவங்கெல்லாம் ஒரு 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 கம்பெனி தான் இருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $80 பில்லியன் நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த டீல் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த CNN-ஐயும் TNT-யும் கழட்டி விடுறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கழட்டி விடுறாங்கன்னா, இங்க வந்து இந்த மோனோபொலின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா கம்பெனியும் ஒரே கம்பெனி கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து மோனோப்ளைஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காகவே அந்த CNN-யும் TNT-யும் கழட்டி விடுறாங்க. CNN அப்படிங்கிற நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து அமெரிக்கால ஃபேவரட்டான கேபிள் நியூஸ் சேனல். எல்லா நியூஸும் அதெல்லாம் வரும். அதே மாதிரி TNT அப்படிங்கிறது வந்துட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மூவிஸ், ரீரன்ஸ் ஆஃப் மூவிஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதுதான். ஸோ அதான் பெரிய நியூஸ் நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு இந்த வார்னர் பிரதர்ஸையும் டிஸ்கவரி சேனல் அப்புறம் அந்த HBO வாங்கினது தான். நிச்சயமா நல்ல பெரிய செய்தி. நாம ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை யாரோ சொன்ன உடனே கிண்டலா ஆனியன் செய்தியோன்னு சொல்லிட்டு காத்தால கொஞ்சம் கண்ணை கசக்கிண்டு பார்த்தேன். பட் ஆனா உண்மையான செய்தி. ஆனா முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், கேபிள்னு ஒண்ணு இருந்தா போதும், எல்லா சேனலும் வந்துடும். இப்ப நெட்ஃபிளிக்ஸ்னு ஒண்ணு இருந்தா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் வரைக்கும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு நீங்க சொல்ற எல்லாம் கிடைக்கும்னுங்கிறது பயமாவும் இருக்கு, அதே சமயம் மகிழ்ச்சியாவும் இருக்கு. என்னதுன்னு தெரியல, பாப்போம் ஒரு பார்வையாளர். அப்புறம் நான் சொல்ல வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பழைய நியூஸ் தினேஷ். காந்திய சுட்டுட்டாங்களாங்கிற மாதிரி ஹியூலட் பக்கெட் வந்து கடைசியா ஜெனிஃபர் நெட்வொர்க்ஸ வாங்கினாங்க. இப்போ ஒரு மாதிரி அத நிஜமாவே வாங்கி எல்லா வேலையும் முடிச்சு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறது எல்லாத்தையும் பண்ணிட்டோம் நாங்க. அத பத்தி உங்களுக்கு மேலதிக தகவல் இருக்கா? அவங்க என்ன பைசல் பண்ணாங்க? கண்டிப்பா நல்ல இதுதான். ஹெவ்லெட் பேக்கார்ட் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுற HP அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு எப்படி IBM-ஓ எப்படி மைக்ரோசாஃப்ட் அது மாதிரி பெரிய கம்பெனி. அவங்க வந்து ஜெனிஃபர் நெட்வொர்க்ஸ் வந்து லாஸ்ட் இயரே வாங்கினாங்க. ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்துட்டு ஒரு கேஸ் தொடங்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் பத்தி நம்ம தனியா ஒன்று பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷனுக்காக ஸ்மால் அண்ட் லார்ஜ் பக்கம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெரியும். பட் அதை பத்தி பேசலாம். ஸோ யூஸ்வலா என்ன நடக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து மோனோப்ளைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்க. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே கம்பெனி, 2 கம்பெனி இருக்கிறது ஒரே கம்பெனி பண்ணிட்டேன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்றது ரேட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அதனால ஹெவ்லெட் பேக்கார்ட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஜெனிஃபர் நெட்வொர்க்கிங் சர்வீசஸ்ல வந்து ஒரு ஜித்தனா இருக்கிறவங்க. ஸோ இந்த 2 கம்பெனி ஜாயின் பண்ணிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. நிறுத்தி வைக்கல, அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க வச்சுக்க முடியும், எந்த விஷயங்கள்லாம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால வந்துட்டு அதை $13.5 பில்லியன்
டாலர்ஸ் US டாலர்ஸ்க்கு வந்துட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அது இனிஷியல் தான் அவங்க ஆஃபர் பண்ணாங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்திருக்கும். பட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நிறைய ரெகுலேட்டரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுத்ததுனாலையும் இவங்களும் அதை கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போ வந்து இனிமேல் ஜுனிஃபர் நெட்வொர்க்ஸ் வந்து ஹெவ்லெட் பேக்கர்ட் அப்படிங்கிற அந்த லேபிளுக்கு தான் இருக்கும். ஹெச்பி கூட இப்போ வந்து ஹெவ்லெட் பேக்கர்ட் கூட HPE அப்படின்னு மாறிட்டாங்க. ஸோ அவங்களோட சர்வீசஸ் வந்து HP என்டர்பிரைசஸ், ஹெவ்லெட் பேக்கர்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நியூஸ். இப்போ வந்து முன்னாலாம் வந்துட்டு $1 பில்லியன் இல்லைன்னா $10 பில்லியன் பெரிய அக்விசிஷனா இருக்கும். இப்பதான் பார்த்தோம் நெட்ஃபிளிக்ஸ் வந்து 80 பில்லியனுக்கு வந்து ஒரு 3 ஸ்டுடியோ டக்குன்னு வாங்கி போட்டுச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால 15 பில்லியன் அப்படிங்கிறது சாதாரண பணமா போச்சு. பட் ஆனாலும் நம்மளுக்கு கேட்கறவ பெருசா இருக்கு. நம்ம பார்த்து வியந்த கம்பெனிகள். நான் படிக்கிறப்ப 90s எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவ்லெட் பேக்கர்ட் வந்து பெங்களூர்ல அப்போ பெரிய ஆஃபீஸ் இருக்கும், அங்கதான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ட்ரீம் கம்பெனிஸா இருந்துச்சு. பட் அந்த கம்பெனி இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வந்து இப்போ அக்வயர் பண்ணி இன்னும் தன்னும் மேல வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். நிச்சயமா அதே மாதிரி ஒருவன் முதலாளிங்கிற மாதிரி எப்பவும் தலையா இருக்கிறது இன்னொரு பெரிய கம்பெனி IBM. இந்தியால பல டாடா கம்பெனிஸ் நிறைய இருந்திருக்கு. அவங்க ஹாஷிகாப்பா வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொன்னபோது எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அதுவும் பழைய நியூஸ் தான் போல இருக்கு. ஹாஷிகாப் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். நிறைய நான் அதுல இருந்து இதெல்லாம் நான் தொடர்ச்சியா இப்பவும் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றது. டெரஃபார்மா இருக்கட்டும், வால்ட்டா இருக்கட்டும், அப்புறம் கான்சோலா இருக்கட்டும், இந்த மாதிரி பேக்ரண்ட் எல்லாமே அவங்களோட பாப்புலர் ப்ராடக்ட்ஸ். நான் ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். ரெட்ஹாட்டை முன்னாடி கபலீகரம் செஞ்சு IBM வாங்கின மாதிரி இதையும் வாங்கிட்டாங்க. நீங்க அடப்பாவீங்களா, ஒண்ணுமே தெரியாம எங்க கண்ணை கட்டி வேற ஏதோ ஒரு நீங்க சொன்ன அந்த 2 எழுத்து திசையில இருக்கிற செய்திகளை மட்டுமே படிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இது என்ன ஆச்சு? இது என்ன செய்தி இது? நீங்க சொன்ன மாதிரி ஹஷிகாப் அப்படிங்கிறது இப்போ நெட்வொர்க்கிங் ஒர்க் பண்றவங்க இல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவா வந்து இந்த ஹஷிகாப் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் அஸ் அ கோட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அவங்க தான் டெரஃபார்ம் அப்படிங்கறது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முக்கியமா வந்து இந்த மல்டி கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிளவுட்னா நம்மளோட டேட்டா ஃபுல்லா வந்துட்டு கிளவுட் ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சுட்டு மேனேஜ் பண்றது. அதுல வந்து நம்ம வந்து டிசாஸ்டர் ரிகவரிக்காக என்ன பண்ணுவோம்னா, ஒரே கிளவுட்ல சர்வ் பண்ணாம அந்த நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்மளோட சிஸ்டத்தை மல்டிபிள் கிளவுட்ஸ்ல நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் GCPயும் கூகுளும் யூஸ் பண்ணுவோம், அசூரும் யூஸ் பண்ணுவோம், அமேசானும் யூஸ் பண்ணுவோம், குவாண்டம் சர்வர், அது மாதிரி எந்தெந்த சின்ன கம்பெனி இருந்தாலும் எதெல்லாம் இருக்கோ நம்ம அதெல்லாம் பேக்கப்காக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் பண்றது டெராஃபார்ம் மாதிரி வந்து டிப்ளாய்மெண்ட் கோடு அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு நல்ல சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, வந்து ஹஷிகாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் IBM வாங்க போறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் $10 பில்லியன் $8 to $10 பில்லியன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து IBMக்கு ஒரு பெரிய முக்கியமான அக்விசிஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கிளவுட்ல நம்ம சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன 3 கம்பெனிஸ் தான் டாப்ல இருக்கு. அமேசான், 2வது அசூர், 3வது கூகுள் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஸோ அது தவிர வந்து இவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் IBMக்கு வந்து என்னன்னா அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் அகைன் அவங்க வந்து Accenture, IBM, Ernst & Young இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, சர்வீசஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இந்த கிளவுட் ஒர்க் எப்படி இன்டெகிரேட் பண்றதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து டெராஃபார்ம் வந்து இந்த மல்டி கிளவுடுக்கு வந்து முக்கியமான ஒரு டூல். ஸோ அதை வாங்குறதுனால IBMக்கு வந்து ஒரு பெட்டர் எட்ஜ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஹஷிகாப் நீங்க சொன்ன மாதிரி பல பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பயம் என்னன்னா IBMs நிறைய வாட்டி இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரெட் ஹேட்டை வாங்கி இன்னைக்கு ரெட் ஹேட் வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு காலத்துல வந்து ரெட் ஹேட் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஈக்குவலண்டா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டூல் வந்து இன்னைக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லாம இன்னும் மைக்ரோசாஃப்ட் தான் நினைச்சிருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க, கபாலிகரம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. பட் ஆனாலும் வந்து பிகாஸ் ஆஃப் த யூசேஜ் ஆஃப் இட் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கனடால அதுக்கப்புறம் டெக்னாலஜியும் இன்னும் வளருது அப்படின்னு நம்ம இவரோட பேசும்போது, வெங்கட்டோட பேசும்போது அவர் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லுவார். கண்ணும் நோக்கியா அங்க ஏதோ பண்ண போறாங்களாமே. அவங்க யூரோப்ல எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சா அவங்க இதுக்கும் வராங்க, கனடாக்கும் வராங்க. அதுவும் கனடாவோட கேபிட்டலுக்கே வராங்க. கனடாவோட கேபிட்டல் வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா டொராண்டோம்பாங்கல, மான்ட்ரியல்னு சொல்லுவாங்க. உண்மையான கேபிட்டல் வந்து ஒட்டாவா தான் அவங்களோட கேபிட்டல். ஸோ ஒட்டாவாவில் வந்துட்டு அவங்க இந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு போறாங்க, அந்த குவாண்டம் கேம்பஸ்க்கு கொண்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இந்த சிப் மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல நிறைய வாட்டி டாய்வான்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஏஎஸ்எம்எல் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா யூரோப்ல சில இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. பட் இப்போ இந்த டெரிஃப்ஸ் எல்லாம் வந்த பிறகு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அப்படி கொஞ்சம் பயந்துட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி டெரிஃப்ஸ் வந்து ஒரே கண்ட்ரில இருந்துச்சுன்னா அங்க டெரிஃப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்ன கார் கம்பெனிஸ்க்கு அப்படிதான் இருந்துச்சு. முன்ன வந்து என்னன்னா ஜப்பான்ல தான் எல்லா கார்ஸும் மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருந்துச்சு. டொயோட்டா ஆகட்டும், ஹோண்டா ஆகட்டும், அப்பதான் இருக்கு. அப்புறம் ஹுண்டை வந்து கொரியால இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அங்க மேனுஃபேக்சர் ஆரம்பிச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்கன்னா கனடாவிலையும் மெக்சிகோவிலையும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிச்சாங்க. நான் அதோட எக்ஸ்டென்ஷனா தான் இது பாக்குறேன். ஸோ இந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்ல ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன், அதாவது ஏசியாலே கான்சென்ட்ரேட் ஆகல, யூரோப்லயே கான்சென்ட்ரேட் ஆகாம நார்த் அமெரிக்கா, குறிப்பா கனடா அண்ட் மெக்சிகோ வந்துச்சுன்னா அங்க ஏன்னா சீப்பர் லேபர், அதாவது நான் சொல்ற அளவுக்குன்னா ஏசியா அளவுக்கு சீப் இல்ல. பட் நீங்க நார்த் அமெரிக்காக்குள்ள பாத்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கா நான் சொல்றது கனடா, யூஎஸ்ஏ, மெக்சிகோ மட்டும்தான். பனாமா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான். ஸோ இந்த கண்ட்ரிஸ்குள்ள பாத்தீங்கன்னா சீப்பஸ்ட் லேபர்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ அண்ட் கனடா. ஸோ அங்க வரது ஒரு பெரிய நல்ல விஷயம். ரெண்டாவது வந்துட்டு நீங்க சொன்னது வெங்கட் பாராட்டுவார் நினைக்கிறேன். ஆனா ஒட்டாவால வந்துட்டு வெரி குட் அமௌண்ட் ஆஃப் க்ரௌட், நாலேஜபிள் க்ரௌட் இருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு கெனடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த நோக்கியா வந்து ஏன் பண்றாங்க, குவாண்டம் கேம்பஸ்ல பண்றாங்க. இது வந்து 6G டெக்னாலஜிஸ்க்கான நிறைய முன்னேற்றங்கள் வந்து ஒட்டாவாலையும் கனடாவை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு டெலிகாம்ல கொஞ்சம் நல்ல வெல் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஸோ அங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ஒரு நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இதனால என்னன்னா கெனடியன் மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 1000 இருந்து 5000 வரைக்கும் கூட வேலை கிரியேட் வரக்கூடிய நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் பாக்குறேன். ஸோ பொதுவா எல்லா வேலைகளும் வந்துட்டு தாய்வான், சைனா, இந்தியான்னு போயிட்டு இருக்காம இப்போ கொஞ்சம் வேலைகள் வந்து நார்த் அமெரிக்காவுக்கு வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். நிச்சயமா இந்த கொடுக்கல் வாங்கல் ஆரம்பிச்சோம். கொடுக்கல் வாங்கல் எப்பவுமே அரூபமா இருக்கிறது. வேலைகளை குறைக்குமோங்கிற பயம் வேற ஏற்படும். இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப உற்சாகமான இது செய்திகளை சொல்லியிருக்கீங்க. சிப்பை பத்தி வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? சிப்பை பத்தி நம்ம பேசலாம்னா நம்ம நம்ம நண்பர்கள் அந்த கெட்ட வார்த்தையை பேசாம ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸோ என்விடியா எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சிப் உலகின் சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பொறுத்தலாம் அவங்க வந்து மற்ற சைனீஸ் கம்பெனியோட ஒரு வருஷம் 2 வருஷம் ஹேடா இருக்காங்க. பட் அவர் என்ன சொல்றாரு, ஆன்சன் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து ஒரு சில ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம், ரேஸ்ல போயிட்டு இருக்கோம், ஒரு 6 மாசம் கூட இல்ல, நம்ம கொஞ்சம் சரிக்க விழுந்தாங்கன்னா அவங்க பிடிச்சிருவாங்க, சைனா வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சிப் மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு பொதுவா வந்துட்டு இந்த ஸ்பெசிபிக்கான சிப்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுல பாத்தீங்கன்னா H200 அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு அதுல வந்து இன்னைக்கும் என்விடியா தான் அதிகமா இருக்காங்க. பட் வந்து இப்போ கூகுள் மாதிரி ஆட்கள் டிபியூஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அமேசான் வந்து அவங்க ட்ரெயினியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபரன்ஸ்க்கான சிப்ஸ் எல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அமேசான் வந்து நிறைய நாள் அதை அவங்களே ட்ரெயின் பண்ணி அதையே பண்ணிட்டு இருந்தாங்க. அது தவிர இங்க வந்து கிகாட்டன் அப்படின்னு ஒரு சிப் இருந்துச்சு, அதை வந்து என்விடியால இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரொம்ப நாள் இது ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயினியம் வந்துட்டு நாங்க இந்த சிப்பை நாங்க கண்டினியூ பண்றோம், பட் ஆனா இது வந்து எங்களுக்கு சீப்பா தயாரிக்க முடியுது, அதனால என்விடியா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. என்னன்னா உங்களோட டெக்னாலஜி எங்களுக்கு வாடகை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களோட சிப்பை நாங்க வச்சுக்கிறோம், உங்களோட டெக்னாலஜி கொடுங்க, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஃபீ மாதிரி கொடுத்துறோம் அப்படின்றாங்க. என்விடியா ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம இது நிறைய வாட்டி பேசியிருக்கோம், அந்த உலகளாவில பாத்தீங்கன்னா சிப்புக்கு டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு என்விடியாக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் அளவுக்கு அவங்களால சிப்ஸ் தயாரிக்க முடியல, இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஸோ அதனால வந்து இதை வந்து என்விடியா வந்து அமேசானுக்கு அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். ஸோ அதனால அது என்னன்னா இது வந்து என்விடியா அளவுக்கு இந்த H200, H20, H800 மாதிரி சிப்ஸ் எல்லாம் கிடையாது. H100 மாதிரி சிப்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லான சிப்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ட்ரெயினியம் அப்படி இன்ஃபரன்ஸ் மாடல், அதாவது பேசிக் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ அதுக்கான சிப்ஸை வந்து மேனுஃபேக்சர் இதை வந்துட்டு AWS வந்து அந்த என்விடியா டெக்னாலஜி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்விடியா வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் கொடுக்கல, பட் ஆனா என்விடியா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஸோ இதனால எப்படின்னா இதுன்னு சொல்லுவாங்க, இஃப் யூ கான் பீட் தம் ஜாயின் இந்த மாதிரிப்பாங்க. ஸோ இதுல வந்து இப்போ அதை கொஞ்சம் மாத்தி விட்டு இஃப் யூ கான் பீட் தம் பாரோ ஃப்ரம் தம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் அவங்களோட சிப்போட டெக்னாலஜி வாடகைக்கு வாங்கி அமேசான் அவங்களோட ட்ரெயினியம் சிப்ஸை வந்து பவர்ட் பை என்விடியான்னு போட்டுக்க வேண்டியதுதான். நல்ல விஷயம்.
நல்ல விஷயம். நம்ம மாருதி சுசுகி மாதிரி நான் அதை பாக்குறேன். பட் எக்ஸாக்ட்லி சூப்பரான எக்ஸாம்பிள். அப்படிதான் வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்து மாருதி எக்ஸாக்ட்லி சேம் மாடல். ஏன்னா மாருதி வந்து நம்ம இந்தியால வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஆனா டெக்னாலஜி இருக்குல்ல. இப்போ சுசுகி அவங்களோட என்ஜினை வந்துட்டு எப்படி ஹை பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி நம்மள மாதிரி ஹை மெயின்டெனன்ஸ். இந்தியா மாதிரி ரோட்ஸ்க்கு வந்து இருக்கிற சாதா இந்த F1 மாதிரி ரேஸ் கார்ஸ் எல்லாம் ஓட்ட முடியாது. எங்க யூஎஸ்ல இருக்கிற கார்ஸ் தான் பிரச்சனை. நிறைய வாட்டி நீங்க இம்போர்ட்டட் கார்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஹைவேஸ்ல எல்லாம் ஓட்டிடலாம். பட் நீங்க லோக்கலா ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட சீதோஷ்ண நிலை வேற, ரோட் கண்டிஷன்ஸ் வேற. அதே மாதிரி நம்ம பம்பர்ஸே கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பம்பர்ஸ் வந்து இந்த ரோட் பம்பர்ஸ் எல்லாம் பம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு 6 இன்ச்சஸ்க்கு மேல இருக்காது. நம்ம இந்தியால வந்து சாதாரணமா வந்துட்டு 1 feet வரைக்கும் கூட ரோட் பம்ப்ஸ் இருக்கும். சோ அதனால அந்த எலிவேட்டட் கார்ஸ் எல்லாம் வேணும். சோ அந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? சோ அதுக்காக அவங்க சுசுகி வந்து மாருதி கிட்ட கொடுத்துட்டு அவங்க டெக்னாலஜி கொடுத்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. சோ அது மாதிரி கூட அருமையான எக்ஸாம்பிள். AWS எப்பவுமே ரொம்ப இன்னோவேட்டிவா அதை அவங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு தக்கபடி மாத்துறது, அந்த கமாடிட்டைஸ் பண்றதுல பெரிய கில்லாடிங்க. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் கொலாபரேஷன். பட் கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சாச்சு, சிப்பெல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்மளோட யூரோப்பியன் யூனியன் ஏன் நம்மள அமெரிக்காவை வந்துட்டு ஏதோ எதிரி மாதிரியே பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்கும். ஏதாவது நம்ம நல்லது பண்ணா அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுடா, கட் பண்ணி விடு, பிரிச்சு விடு, அறுத்து விடு அப்படிங்கிற மாதிரியே பண்ற மாதிரியே இருக்கும். வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் சேர்ந்து அப்படியே எனக்கு அங்க பண்றது இங்க வருது, இங்க பண்றது அங்க தெரியுது அப்படின்லாம் நண்பர்கள்லாம் காட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது அறுத்து விடுறாங்கிற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க போல இருக்கு. கரெக்ட். ஆமா, இது வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவா வந்துட்டு அதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ரொம்ப கன்சர்வேட்டிவான ஊர் அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா எப்படின்னா டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா அவங்கன்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க, கன்சியூமர் சப்போர்ட்டடா பாக்குறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பிசினஸஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டா ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிருது. அதனால யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எண்ட் யூசரோட பிரைவசி, அதுக்கான லாஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்போ கூகுள் வந்து நிறைய வாட்டி ஆன்டி ட்ரஸ்ட் ஃபேஸ் பண்ணும். இல்ல வந்துட்டு மத்த எந்த பெரிய கம்பெனியா இருந்தாலும் அவங்க எல்லாம் எந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் யூரோப்பியன் யூனியன் தான் தெரியும். அங்களோட ரெகுலேட்டர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. சோ இதுல வந்து குறிப்பா வந்து 2 ஆக்ட் சமீபத்துல வந்துச்சு. நிறைய ஆக்ட் GDPR இருக்கு. பட் நான் இதுக்கு சம்பந்தமான 2 ஆக்ட் இருக்கு. ஒன்னு வந்து DSA அப்படிம்பாங்க, டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட். இன்னொன்னு வந்து DMA டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் ஆக்ட். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா குறிப்பா பெரும் கம்பெனிகள், அதாவது 5 to 10 பெரும் கம்பெனிஸ் மட்டும் தான் இம்பாக்ட் பண்ணும். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பெரிய கம்பெனிகள் வந்து நம்ம இந்த DOJ பண்ற மாதிரி தான், அதை விட பெரிய லெவல்ல. இங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி அங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட யூரோப்பியன் யூனியன் வந்து பிரைவசி கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இவங்க வந்து எப்படி எல்லாம் மொனோப்ளைஸ் பண்றாங்க. இப்படி மொனோப்ளைஸ் பண்றதுனால மத்த கம்பெனிகளுக்கு வந்து நல்லா கம்பீட் பண்றதுக்கான சான்ஸ் இல்லாம போகுதான்னு ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு யூசர்ஸ்க்கு டிரான்ஸ்பரன்சி இல்லாம போகுது அப்படிங்க. ஸோ யூசர் டிரான்ஸ்பரன்சி பக்கம் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ல என்ன பண்ணணும்னா நீங்க வந்து என்னென்ன சர்வீசஸ் எதுக்காக யூஸ் பண்றீங்க, எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெளிவா யூஸ் பண்ணணும். நீங்க எந்த சர்வீஸை யூஸ் பண்ண கொடுக்குறீங்களோ அதை வந்து மற்ற சர்வீசஸ்க்கும் வந்துட்டு இது கொடுக்குற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் யூரோப்பியன் யூனியன்ல பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெட்டா AI அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? சோ அது அருமையான டூல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மெட்டா AI மட்டும் தான் இருக்கு. அப்ப ஏன் மத்த AI இதெல்லாம் மத்த டூல் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஏன் இப்ப வந்து நீங்களே ஒரு LLM மாடல் யூஸ் பண்ணி நான் வந்து பாலாஜி AI யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் வாட்ஸ்அப் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நம்ம ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, என்னோட டூல் அதில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு. சோ இதுல வந்து சாட் பாட் அப்படிங்கிறது நானே ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நானே அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வருது இல்லைங்களா? சோ அது வந்து ஒரு மோனோப்ளைசிங்கா பாக்குறாங்க. சோ வாட்ஸ்அப்ல ஏன் வந்து உங்களோட கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட்டை மாத்திரம் அலோவ் பண்றீங்க, இப்ப மத்த கம்பெனிஸ்க்கு வந்து அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னு ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரோபை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதோட தாத்பரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இது கன்சியூமர் அப்படின்னு இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ். நம்ம இப்போ நீங்கள் வந்து பாலாஜி நீங்கள் வந்து இங்க இருந்து நான் ஒரு இது மாதிரி ஒரு சாட் பாட் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த சாட் பாட் வந்து வாட்ஸ்அப்ல இன்டகிரேட் பண்ணனா வாட்ஸ்அப் யூசர்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி அவங்க கேள்வி கேட்கலாம், இல்ல ஏதாச்சும் இமேஜ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கலாம், நியூஸ் அப்படி தேடி கண்டு அப்படின்லாம் கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம் இல்லைங்களா? சோ அதை வந்து ஏன் வந்து நீங்க உங்களோட டூலுக்கு மாத்திரம் கொடுக்குறீங்க, அதை ஃபீச்சரை மத்தவங்களும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நீங்க பாத்தீங்க காலம் தொட்டு வந்து யூரோப்பியன் யூனியன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏன் வந்து இப்போ
வந்து முன்ன வந்து இன்டர்நெட் ப்ரௌசர் சமயத்துல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து சொன்னாங்க, இன்டர்நெட் ப்ரௌசர்ல வந்து நீங்க மைக்ரோசாஃப்டோட சைட்டை மாதிரி நல்லா காட்டுறீங்க, மத்தெல்லாம் காட்டமா, உங்களோட இன்டர்நெட் ப்ரௌசர் மட்டும் தான் இருக்க முடியும், மத்தவங்க ப்ரௌசர்லாம் போக முடியும்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இஃப் மைக்ரோசாஃப்ட் ஹேட் இட்ஸ் வே, அவங்க வந்து நினைச்சபடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம குரோமை வந்து நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியாம உங்களால பண்ண முடியும். இல்ல குரோம்ல வந்து ஃபீச்சர் கம்மியா கொடுக்க முடியும், இல்ல ஃபயர் ஃபாக்ஸ் வர முடியாது. ஸோ அந்த காலத்துல நம்ம ஃபயர் ஃபாக்ஸ், மாசில்லா அப்படிங்கிற கம்பெனி, நெட்ஸ்கேப் அப்படிங்கிற கம்பெனிக்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கும் நடந்த போர்லாம் வந்து போர்னே சொல்லலாம். போர் மாதிரி தான் சண்டை நடந்துச்சு, யார் வெல்வார்கள், ப்ரௌசர் வாரில் யார் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுல வந்துட்டு நீங்க ஏன் மற்ற கம்பெனி செலவு பண்ண மாட்டீங்கன்னு ஒரு ப்ரோப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடா வந்து இன்னொரு நியூஸ் வந்து எக்ஸ், இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எலன் மஸ்க் என்னைக்கு வந்து அந்த ப்ளூ செக் மார்க்கை தொடங்கினாரோ அன்னைக்கு இருந்தே வந்துட்டு பயங்கர எதிர்ப்புகளை சந்தித்து வந்துருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் மார்க் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வருது இல்லைங்களா, ஸோ அந்த வெரிஃபைடு செக் மார்க்கு பின்னால் என்ன அல்காரிதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீங்க அனௌன்ஸ் பண்ணல, அது டிரான்ஸ்பரண்ட் கிடையாது அப்படின்னு. சரி, என்ன காரணம்னா, இப்போ நீங்க ப்ளூ செக் மார்க் பண்ணா வெரிஃபைடுன்னு நினைக்கிறீங்க. வெரிஃபைடுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் போய் ஒரு $10 கொடுத்தனோ எனக்கு ஒரு மாசத்துல எனக்கு வெரிஃபைடு கிடைச்சிடும். அப்ப அதுவும் ஒருத்தர் நிஜமாவே வெரிஃபை பண்ணி எல்லா டேட்டாவும் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்றதுக்கு என்ன இது? ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெரிஃபைங் அத்தாரிட்டி யாரு, எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க, அந்த வெரிஃபைடு அப்படிங்கன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க, ஸோ அதனால நான் ஒரு ஃபைனா போட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு $150 மில்லியன் ஒரு ஃபைனா போட்டு விட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ பெரிய விஷயம் பேசப்படுது. இது கேட்டோம்னா வழக்கம் போல எலான் மஸ்க் ஆகட்டும், இல்லை முன்னாலே இந்த மெட்டாவுக்கும் கொடுத்த இந்த இதுக்கும் வந்துட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. மெட்டாவுக்கு போட்ட அந்த ப்ரோபு, அதாவது நாங்க இதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கே வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் குதிச்சாங்க. இப்போ மெட்டாக்கு வந்த பிறகு அதுவும் நம்ம எலான் மஸ்க் வந்து அமெரிக்கா கவர்மெண்டோட செல்ல பிள்ளை இல்லையா, ஸோ அதுக்காக அவங்களும் அமெரிக்காவும் ஒரு அறிக்கை விட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்க திடீர்னு ஃபைன் போடக்கூடாது, இது 150 மில்லியன் அப்படின்னு. ஸோ இது என்னன்னா, இப்போ ஃபைன் போட்டாங்கன்னா அந்த ரெகுலேட்டரி பாடியோட ஃபைன் படி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபைனுக்கு வந்து ஒரு 6 months டைம் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு எக்ஸ் போய், அதாவது முன்னாள் twitter.com இன்னி x.com போய் ஏன் வந்து அவங்க இந்த செக் மார்க் போடுறாங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அது $150 மில்லியன் அப்படியே இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா தெரியல. பட் ஆனால் அதுல கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனாலும் கூட இது வந்து சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு அமெரிக்காவில் நீங்க வந்து இவ்வளவு சும்மா வந்துட்டு நினைச்ச செக் மார்க்கை கொடுக்குறீங்க, நினைச்ச டேட்டாவை போடுறீங்க, நினைச்ச இதை பண்றீங்க, அது ஏன் மற்றவங்களும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்களா, அதுக்கு என்ன தாத்பரியங்கள் என்ன, அதுக்கான டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கேட்டு இந்த கேஸை போட்டிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் ரெகுலேஷன்ல இது ரெண்டும் ஹைலைட் ஆஃப் நியூஸ்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நான் நாட்டாம அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் வெட்டியா உட்காந்துட்டு இருக்குன்னு உடனே ஸ்பாட்டிஃபை அன்ராப்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எவ்வளவு வயசு உங்களுக்கு? ஸ்பாட்டிஃபை அன்ராப்ல உங்களுக்கு என்ன வயசு? நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேணாம். நம்ம சார் நான் இன்னும் பீட்டில்ஸ் கேட்கிறேன் ஆசாமி. சோ பீட்டில்ஸ்காரர் வேற ஏதோ அவரும் சும்மா இல்லாம இந்த அவரை பாவம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் வயசானதுனால அவரும் அவர் வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு கெத்தான ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா ஸ்பாட்டிஃபை தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய கெத்தான ஆசாமி இல்லைன்னா, பீட்டில்ஸ் காலத்துல இருந்து இருக்காரு. அவரு பீட்டில்ஸோட லாஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் உயிரோட இருக்கிற மெம்பர் பால் மெக்கார்ட்னி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னன்னா, இந்த நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், அந்த நிறைய ஜென்ரேட்டட் மியூசிக், ஆர்டிபிஷியலி ஜென்ரேட்டட் மியூசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல போடுறாங்க. அது அந்த ஆர்டிபிஷியலி ஜென்ரேட்டட் மியூசிக் என்ன ஆகுதுன்னா, அது வந்து ராயல்டி கட்டாம எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இளையராஜாவோட இசையை அவர்கிட்ட கேட்காம அவரை மாதிரியே அவரோட சாயல்லையே இசையை வந்து வேற எங்கேயோ ஆர்டிபிஷியலி ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்பாட்டிஃபைல போட்டு ஏத்திடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ற விதமா இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 3 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ ஒரு ஃபைலை ஏத்தி விட்டு அது ஃபுல்லா சைலண்ட் போட்டு அது டாப்ல மக்கள் ஏத்தி விட்டாங்க. அதை கேட்கறாங்க, சைலன்ஸை வந்து 3 நிமிஷம் கேட்கறாங்க, கேட்டு அதை டாப்ல ஏத்தி விட்டாரு. இது என்னன்னா, அவர் ஒரு ப்ரொடெஸ்டா பண்றாரு. என்னன்னா, நீங்க வந்து ராயல்ட்டியே கொடுக்கறது இல்ல. இப்ப வந்து நீங்க யாராச்சும் ஒரு நான் வந்து இப்போ நான் பீட்டில்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, பீட்டில்ஸோட அந்த எல்லோ சப்மரீன் பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இப்போ எல்லோ சப்மரீன் பாட்டை நான் பிரதி எடுத்து அது மாதிரியே ஆர்டிபிஷியலா ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணனா, சட்டப்படி நியாயப்படி அவங்களுக்கான ராயல்ட்டி கொடுத்தாகணும். அதே மாதிரி இளையராஜாவோட பாட்டு எடுத்து நம்ம அது கொஞ்சமாச்சும் மாடிஃபை பண்ணோம்னா
அவரோட ஜீனியஸ்னால வந்த ஒரு மியூசிக், அவரோட திறமையால வந்த மியூசிக், அவருக்கு அதுக்கு தக்கன ராயல்ட்டி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. அது எல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் மியூசிக்ஸ் வந்து குடிக்கிறது இல்ல. ஸோ அது வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது நீங்க கொடுக்க மாட்டீங்க, சரியா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ற விதமா அதையெல்லாம் நீங்க தடுக்கணும், ஸ்பாட்டிஃபை தடுக்கணும் அப்படிங்கிற அப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ற விதமா அதை வந்து போட்டிருக்காரு. அதுதான் பண்ணி வச்சிருக்காரு அவரு. ஸோ அது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பாட்டு தானே போட்டீங்க, அடுத்த ஒரு ஆல்பமே வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஜனவரி 2020 ஒரு ஆல்பம் முழுக்க எம்டியான ஒரு ஆல்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வா வா நானு வேற ஏதோ ஒரு ஏஆர் ரஹ்மான் இது பார்க்கும்போது, இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு, ரே வேர் இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பாடல் வந்துட்டு ரொம்ப புதுமையா இருக்கு, ஏஐனால அந்த மாதிரி பாடலே போட முடியாது, அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொன்னாரு. சோ உடனே போய் யாரு வேர் இஸ் மை ஹஸ்பண்ட் வேர் இஸ் த ரை அப்படின்னு போய் தேடினேன். அந்த மாதிரி இவர் வந்துட்டு வேற விதத்துல இவர் போடுறாரு மியூசிக். பார்ப்போம் இது எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம சுவாரஸ்யமான செய்திகளுக்குள்ள போயிடலாம். நான் ஒரு பெரிய லெகோ ரசிகன். ஈஃபில் டவர், தாஜ்மஹால் இந்த மாதிரி வீட்டுல பல லெகோக்கள் பண்ணி பண்ணி அடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏதோ ஒரு நம்ம மர்ஃபி இந்த பையன் வந்துட்டு அழகா பல்லு இது பண்ற மாதிரி, வாய சாப்பிட்ற மாதிரி அழகா ஒரு பேபி வர மாதிரி ஏதோ பண்றாங்களாமே. கண்டிப்பா இது வந்து லெகோல அடுத்த கட்டம் அப்படின்னு சொன்னோம். நம்ம நீங்க சொன்ன மாதிரி லெகோ டாய்ஸ் அப்படி நம்ம எல்லாரும் வச்சு போய் அதை அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பேசுறது. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த காலத்து ரெட்ரோ ரேடியோ, நீங்க சொல்ற மாதிரி டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரேடியோன்னு சொன்னா உன்ன பெரிய பாட்டிக்கு போனதுல அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோன்னு சொல்றது மர்ஃபி சின்ன ரேடியோவா இருக்கும். நம்ம கை அடக்கமா இன்னைக்கு ஒரு 14 இன்ச் லேப்டாப் அளவு இருக்கும். அது மேல ஒரு ஹேண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ லெகோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதே மாதிரி ஒரு டிசைன்ல வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அது வந்து டாக்கபிள் அப்படின்னா அது என்னன்னா, அதுல இருக்கிற நாப்ஸ் எல்லாம் நீங்க திருகினீங்கன்னா உங்க போன் கூட கனெக்ட் பண்ணி உங்க போன்ல இருந்து அது கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சின்ன லெகோ ரெட்ரோ ரேடியோக்குள்ளேயே வந்துட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் ரிலீஸ் பண்ணதுனால அந்த லெகோ ரசிகர்லாம் வந்துட்டு ஒரே குஷியாக வாங்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு ஒரு $99 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுவே நல்லபடியாக வித்துட்டு இருக்கு. மக்களுக்கெல்லாம் அந்த ரெட்ரோ ஃபீலிங் இருக்கிறவங்க, அந்த ரேடியோ இருக்கிறவங்க, அந்த ஏஎம்எஃப்எம் பட்டன் வச்சு விளையாடுறவங்க, அந்த காலத்துல ஏஎம்எஃப்எம் தான் இருந்துச்சு இல்லைங்களா, 2 தான் இருந்துச்சு. எஸ், அப்புறம் ஷார்ட் வேவ் அப்படின்னு ஷார்ட் வேவ் 1 ஷார்ட் வேவ் 2 அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பட்டன்ஸ் எல்லாம் வச்சு அந்த நாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு லெகோவோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுக்காக பண்ணது நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 3D மாடல் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி ஒரு ரேடியோ இந்த டிரான்சிஸ்டர் இருந்துச்சோ அதே மாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால லெகோ ரசிகர்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த தாஜ்மஹால் எல்லாம் கட்டியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ பீஸ் வந்தோன்னா அவங்களுக்கு ஒரே குஷியாகி அதை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதா இன்னைக்கான நியூஸ். அப்படியா, ரொம்ப அருமை. நான் எப்பவுமே சின்ன பசங்க நம்ம வீட்டுல கிறிஸ்துமஸுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் கேம்ஸ் கொடுக்கறது தான் என்னோட வழக்கம். அந்த கேம்ஸ் கூட ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். வழக்கம் போல நார்த் கொரியா நம்மளோட நிரந்தர, அவங்க எங்க எப்படியோ ஏதோ ஏதோ இந்த மாதிரி தொழில்நுட்பத்துல சீனாவும் நார்த் கொரியாவும் ஏதாவது விவகாரமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காரு, நம்ம கிம் புதுசா என்ன விட்டுருக்காரு? இல்ல அதான் சைனீஸ் எல்லாம் பண்ணா கூட முக்காவாசி வந்து நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஸ்னேக் கேம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஸ்னேக் வளர்ந்துட்டே போகும். அந்த நடுவுல ஒரு இந்த கட்ட கட்டமா போயிட்டு இருக்கும். அந்த ஸ்னேக் வந்து க்ரோ ஆயிட்டே போகும். அது ரொம்ப பாப்புலரான கேம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு மால்வேரை சேர்த்து விட்டாங்க சவுத் கொரியால இருந்து. சோ அது வந்து அந்த அந்த மால்வேரை ஏத்தி விட்டதுனால நிறைய பேர் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அது இந்த மால்வேர் என்ன பண்ணும், உங்களோட கிரெடென்ஷியலை போய் ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அது அந்த கிளாசிக் கேம் மாதிரியே ஒரு கேமை வடிவமைச்சு அதை நீங்க வந்து உங்க போன்லயோ இல்ல உங்களோட லேப்டாப்லயோ அதை போட்டு இயங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன பண்ணும், பேக்ரவுண்ட்ல வந்து உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் திருட ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்க வழக்கம் போல உங்க லேப்டாப்ல சேர்த்து வைக்கிற அந்த குக்கீஸ் டேட்டா இல்ல நீங்க பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அந்த கிரெடென்ஷியல்ஸ் கூட இப்போ உங்களோட லாக் ஆன் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் திருடி எடுத்திருக்காங்க. நிறைய விஷயம் நிறைய பேர் என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை நீங்க வந்து மேக்ஓஎஸ் விண்டோஸ்லயும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ், உங்களோட டேட்டாலாம் வந்து நிறைய 99.9% வந்துட்டு என்கிரிப்டடாக ஸ்டோர் ஆயிருக்கு. பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கூட சில பேர் டெக்ஸ்ட் ஃபைல்ல இன்னும் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க பாஸ்வேர்டை. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட திருடி எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ அவங்க வந்து என்னன்னா, ஒரு இதே மாதிரி எப்படி லெகோ வந்து இந்த நாஸ்டாலஜிக்கா ஒரு ரேடியோவை கொண்டு வந்து நல்ல விஷயம் பண்றாங்களோ, மக்களுக்கு நாஸ்டாலஜியா, இவங்க வந்து அந்த நாஸ்டாலஜியா வச்சு அதை வச்சு இந்த மால்வேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த நார்த் கொரியா கம்பெனி பண்ணியிருக்கிறது. ஸோ அதுதான் இன்னைக்கு. அதனால என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னும் கரெக்டா இது பண்ணல, கரெக்டா கால்குலேட் பண்ண. ஆனால் நிறைய கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து எடுத்து பண்ணி அந்த மாதிரி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பியிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல சோகமான விஷயம். ஓகே ஓகே. சோனி வந்துட்டு ரொம்ப காலம் முன்னாடி நம்ம ஒரு படம் ஒண்ணு பண்ணாங்க. அதை கூட ஹேக் பண்ணி உடனடியா திருட்டு வீடியோவா நம்ம இவர் வெளியிட்டார், நார்த் கொரியா அதிபர். ஸோ அந்த மாதிரி ஸ்னேக் இவர் இது பண்ணியிருக்கார். அதெல்லாம் இருக்கட்டும். எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ். கிளவுட்ஃப்ளேர் வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு திங்கக்கிழமை காத்தால நினைக்கிறேன் மொத்த இன்டர்நெட்டையும் தூக்கிட்டாங்க. ஸோ எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்கேசிடி கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு நாள் தூங்க போயிட்டா, இல்லை அவர் வெக்கேஷன்ல போன உடனே மொத்த இன்டர்நெட்டும் படுத்துன்றோம், இல்லை மொத்த எல்லா கம்ப்யூட்டரும் படுத்துன்றோம். இந்த மாதிரி நம்ம பல தடவை முன்னாடி பார்த்துருக்கோம். மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அவங்க ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக் ஒரு நாள் மொத்தமா எல்லாமே எதுவுமே இயங்காம போச்சு, ஸ்டார்பக்ஸ்ல இருந்து ஃபிளைட்ஸ் வரைக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு பல தடவை. அதுக்கப்புறம் பல்வேறு நிறுவனங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதென்ன கிளவுட்ஃப்ளேரை ஹேக் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு, அதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? சின்ன குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இது வந்து ஆக்சுவலா ஒரு அவுட்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு ரவுட்டிங் அல்காரிதம் வழக்கம் போல சொல்றாங்க. இது ஹேக்கிங் எல்லாம் இன்னும் தெளிவா அவங்க சொல்லல. பட் இதுல வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, திருடுற விஷயம் வந்து எப்பவுமே திருடன் போய் திருடுறது ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வந்து திருடன் வந்து போலீஸ்காரன் வீட்லயே போய் திருடுறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு நீங்க அந்த செய்தி அறிவிக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் சேர்ந்து திருடுற மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சைட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் x.com டவுன் ஆயிடுச்சு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போவோம். அதை விட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சைட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்காக என்னன்னா டவுன்லோட் டவுன் டிரெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த டவுன் டிரெக்டரே வந்துட்டு இந்த 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 இது இம்பாக்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கிளவுட்ஃப்ளேர், ஏன்னா இவங்க இந்த கிளவுட்ஃப்ளேர் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க வந்து ஒரு சிடிஎன் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் மாதிரி. எல்லாருமே வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு கேட்வே மாதிரி இவங்க கிட்ட போயிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்க நிறைய வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா, கிளவுட்ஃப்ளேர்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமா இல்ல, ஒரு கிளவுட்ஃப்ளேர் மாதிரி இருக்கும், செக்கிங் வித் கிளவுட்ஃப்ளேர் அப்படிங்கிற, செக்கிங் யுவர் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட்ஃப்ளேர் வரும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டினைல் ஆஃப் டாஸ் அட்டாக் அப்படிம்பாங்க, டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு டிடாஸ் அப்படிம்பாங்க. அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து அந்த கிளவுட்ஃப்ளேரை வந்து ஃப்ரண்ட் எண்டா வச்சிருப்பாங்க. ஸோ கிளவுட்ஃப்ளேர் கிட்ட போய் ஓகே, இந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு டினைல் ஆஃப் அட்டாக் சர்வீஸ் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்களோட சர்வருக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி இந்த டவுன் டிரெக்டர் இருந்து எல்லாருமே இந்த கிளவுட்ஃப்ளேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிளவுட்ஃப்ளேரே இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த அவுட்டேஜ்னால ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ½ an hour அவுட்டேஜ், கம்ப்ளீட் அவுட்டேஜ். அதை ரெக்கவர் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் சில மணி ஆகும் இருக்கு. ஸோ இவங்களை யூஸ் பண்றவங்களாம் பாத்தீங்கன்னா, ஃபோர்ட்நைட் அப்படிங்கிற கேம். ஸோ இங்கதான் வந்து நம்ம பசங்க, ஜென்சி பசங்க வந்து ஃபோர்ட்நைட் அப்படிங்கிற கேம் வந்து பயங்கர பாப்புலர். நீங்க டிக்டாக்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபோர்ட்நைட் கேம்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ட்விட்ச் எல்லாம் போனீங்கன்னா ஃபோர்ட்நைட் கேம் பத்தி நிறைய சேனலா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இது போயிருச்சு. ஸோ அது வந்து குழந்தைங்க சைடுன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ட்ரேடர் சைட்ல இருந்து காயின் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய யூசர் பேஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம் அது பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் லிங்க்டின், நம்மளோட சோஷியல் நெட்வொர்க்கிங் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க்டின். ஸோ இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. சரி, எல்லாத்துலயும் எல்லாம் என்ன தமாசுனா, இவங்க எல்லாம் இது மாதிரி டவுன்லோட் ஆச்சுன்னா நம்ம டவுன் டிரெக்டருக்கு போய் பார்ப்போம். அங்க போய் பார்த்தா டவுன் டிரெக்டர்லயும் கிளவுட்ஃப்ளேர் தான் ஃப்ரண்ட் எண்டா இருந்திருக்கு. ஸோ அதுவும் டவுனா போனதான் இதுல கொஞ்சம் என்ன சொல்றது, நகை முரண் அப்படின்றது. ஸோ போலீஸை மாத்திரம் அடிக்கல, போலீஸ்க்கு செய்தி சொல்ற இன்ஃபார்மரையும் சேர்ந்து அடிச்ச மாதிரி எல்லாரையும் போட்டு தாக்கிருச்சு இந்த அவுட்டேஜ் அப்படிங்கிறதா இது. இதுக்கான முழுமையான அதெல்லாம் ரெக்கவர் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 6 to 7 hours ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒன்ஸ் சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய சர்வீஸ் பின்னால் இருக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே சாட் ஜிபிடி பிரச்சனை வந்துச்சு, AWS பிரச்சனை வந்துச்சு, அதோட இந்த கிளவுட்ஃப்ளேர் பிரச்சனையும் சேர்ந்துட்டு ஒரு நவம்பர் வந்து நிறைய அவுட்டேஜஸ் இருக்கிற ஒரு மாசமா போச்சுன்னு தான் சொல்ல முடியும்.
நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த அந்த ரொம்ப புகழ்பெற்ற வார்த்தை எல்லாம் AWS ரீஇன்வென்ட் மற்றும் மைக்ரோசாஃப்ட் இக்னைட், கியூப்கான் எல்லாத்துலயும் அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப சொன்னாங்கங்கிற வார்த்தையை நீங்க இதுவரை 4 தடவை தான் சொல்லியிருக்கீங்க. நம்ம எல்லாம் வாசகர்களும் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. முடிவான விஷயத்துக்கு வந்துடலாம். ஃபேஸ்புக் மெட்டா, அது பேர் என்ன, ஆரம்பத்துல ஆளுக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன் 2 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சாட் ஜிபிடிய இது பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் சாட் ஜிபிடியை விட்டு யாருமே வெளில வராம ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே உக்காந்து இருந்தாங்க. ஆனா இப்போ வேற எங்கேயோ அடிமடியில கை வச்சிருக்காராம. சுக்கர்பர்க் சும்மாவே இருக்கிறது இல்லையே, எல்லாரையும் போய் தலையில பஸ்மாசுரன் மாதிரி தூக்கின்னு வந்துட்டு இருக்காரு. ஆமா, இப்ப வந்து இந்த இந்த என்ன சொல்றது, அவரு மெட்டால வந்து இப்பதான் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அவரோட சிஐஓ லெவல்ல இருந்த ஒருத்தர் அந்த போஸ்ட்ல இருந்தவரை வந்து அவருக்கு ஈக்குவலண்டா இன்னொரு போஸ்ட உருவாக்கி ஓப்பன் ஏல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, மெட்டா வந்து அவங்களோட வேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மெட்டா கிளாஸஸ் இப்போ ரேபான் கூட இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட்செட், விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேரபிள்ஸ்ல வந்து வாட்சஸ் வந்துச்சு. அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெட்டா அவங்க ஞாபகம் இருக்காத நிறைய பேர் மறந்து கூட போயிருப்பாங்க. இந்த அமேசான் எப்படி ஒரு போனை கொண்டு வந்து அதை வந்து அப்படியே பூசி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி மெட்டா ஒரு காலத்துல போன் எல்லாம் கொண்டு ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடியல. ஆமா மெட்டா போன் எல்லாம் கொண்டு வர பார்த்தாங்க, ஆண்ட்ராய்டுல இதுல கொண்டு வர பார்த்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு. பட் ஆனா இப்ப வந்து வேரபிள்ல வந்துட்டு இப்ப இந்த ரேபானோட கூட்டணினால வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் கூட அவர் நினைக்கிற அளவுக்கு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில அட்வான்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து அவங்க கண்டுபிடிக்க இந்த டிவைஸுமே வந்துட்டு ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் இல்லை. இப்ப நீங்க கடந்த ஒரு 25-30 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிள் டிவைசஸ் தான் வந்துட்டு பயங்கரமான கிரவுண்ட் பிரேக்கிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐபாட் எடுத்துக்கலாம். ஐபாடுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா MP3 பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ்வளவு பெருசா இருக்கும், பல்பா இருக்கும். ஐபாடு சின்னதா ஒரு பீஸ் கொண்டு வந்தா 10 மணி நேரம் சார்ஜ் ஹோல்டிங் டைம் அப்படின்னு சொன்னா பயங்கர ஹிட். அதுக்கு பேஸ் பண்ணி ஐபோன் வந்துச்சு, ஐபேட் வந்துச்சு, ஐவாட்ச் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஆப்பிள் தான் இன்னைக்கு வந்து டிவைசஸ் உலகத்துல வந்து ஒரு ரூலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். சோ இவர் பார்த்தாரு, இவரும் இந்த வேரபிள் டிவைசஸ்ல இருந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. பல நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி, ஏதாவது சைஃபை ஃபிலிம்ல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஹெல்மெட் எல்லாம் போட்டுலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, இதோட டிசைன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. எங்க டிசைனுக்கு வந்து ஆப்பிள்ல தான் நிறைய பேர் டிசைன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க அலன் டை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்துட்டு ஆப்பிளோட டிவைசஸோட லீடா இருந்தாரு. தூக்குடா வரன்னு தூக்கிட்டு வந்துட்டாரு மெட்டாக்கு. அதான் முக்கியமான நியூஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து இந்த போர்ச் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் போர்ச் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து இவ்வளவு பணத்துக்காக போர்ச் பண்ணிட்டு வந்தாங்க, அவ்வளவு பணத்துக்காக போர்ச் பண்ணிட்டு வந்தாங்கன்னு. இவர் வந்து அலன் டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆப்பிள் இருந்தவர். ஸோ ஆப்பிளோட மூளையிலேயே கையை விட்டு எடுத்த மாதிரி தான் இந்த விஷயம். கண்டிப்பா அது வந்து ஒர்த்தியான இதுதான். மெட்டா பொறுத்தளவு ஒரு பெரிய ஹிட்டா இருக்க போது, ஆப்பிள பொறுத்தளவு பெரிய லாஸ் தான். ஆனா மெட்டா வந்து எந்த இடத்துக்கு போக போகுது, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில வந்து எவ்வளவு அளவுக்கு சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த போர்ச்சிங்க பார்க்கலாம். ஸோ அலன் டை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கிரியேட்டிவ் ஸ்டுடியோ, அவனோட ரியாலிட்டி லேப்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாத விஷயத்துக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு மெட்டாவோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா கீழே விழுந்துச்சு. ஏன்னா அவர் வந்து $10 பில்லியன் $15 பில்லியன் சொல்லிட்டு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாரு. இப்பதான் நம்ம பார்த்தோம், இப்ப $15 பில்லியன் வந்து நீங்க ஒரு கம்பெனியை வாங்க முடியும். ஜெனிஃபர் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா $15 பில்லியன் இன்னொரு கம்பெனியா அவங்க மாறி இருக்காங்க. ஆனா இவர் வந்து அந்த ரியாலிட்டி லேப்ஸ்க்கு மாத்திரம் வருஷத்துக்கு $10-15 பில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் அது அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கறத முக்கியமான விஷயம். சோ அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஜக்கர்பர்க் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி லேப்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. சோ அதோட கான்செப்ட் தான் இந்த வேரபிள்ஸ். அதுக்காக தான் அவர் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் லிமிட்லெஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்களும் இந்த மாதிரி வேரபிள்ஸ் கண்ணாடி எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் இப்ப அக்வயர் பண்ணாரு. அந்த அக்வயர் பண்ண கையோட இப்ப அலன் டையும் வாங்குறாரு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப வந்து நெக்ஸ்ட் இயர் ஒரு ஏதோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் மெட்டா வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி லேப்ஸ்ல இந்த ரியாலிட்டி லேப்ஸ்ல இருந்து வரப்போகுது, இந்த கிரியேட்டிவ் ஸ்டுடியோல இருந்து வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ரொம்ப அருமை. பல்வேறு செய்திகள், முக்கியமா நம்ம பேசின விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமா நம்ம இது வரைக்கும் அந்த துறை சார்ந்து பேசியிருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு பேசி பார்க்கணுங்கிறதா முயற்சி. அதுல பெருமளவு வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். விப்ரோ வந்துட்டு ஹார்மான் வாங்கினது, அப்புறம் இன்விடியா வந்து சினாப்சிஸ் வாங்கினது போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம எல்லாம் இதுல உள்ளடக்க முடியலனாலும் இன்னும் ஆழமா முக்கியமான தகவல்களை சொன்னீங்க. நன்றி தினேஷ்.
இதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம சிறப்பான துறைகள் சார்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு நம்ம டாக் ஜட்ஜ்ல தொடர்ந்து இணைந்திருங்க. முடிவா உங்களோட கருத்துக்கள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாடு இன்னும் பெரிய அளவுல merger and acquisitions இந்த இதை வச்சுதான் போகுதா, இல்ல வந்துட்டு ஒரு துறையே நகருதா அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது இறுதியான கருத்துக்கள் இருக்கா தினேஷ்? கண்டிப்பா. நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த ஹைப் அப்படின்னு ஹைப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ வந்து நம்ம அந்த சொல்லக்கூடாத அந்த வார்த்தைக்கான ஹைப் தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் அந்த சொல்லாம ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி 4 வாட்டி எனக்கே தெரியாம அந்த வார்த்தை வந்துருச்சு அப்படிங்கிறது மூலமா அது அந்த ஹைப் எந்த அளவுக்கு நம்மளால ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். பட் ஏன்னா இந்த சீரீஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஹைப் சைக்கிள் தவிர டெக்னாலஜி வேர்ல்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ ஜூனிபர் நெட்வொர்க்ஸ் ஆகட்டும், இல்லை என்விடியாவோடதாகட்டும், இல்லை இப்போ ஒட்டாவாவில் வந்து டெலிகாம்கான குவாண்டம் லேப் ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்லை விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு எஜ் கேஸ் சினாரியோஸ் சொல்லலாம். இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு லைம் லைட்டுக்கு வரலனாலும் அதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து $15 பில்லியன் $100 பில்லியன் இதுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. உலகமே வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு திசைனுக்கு போகாம இதுலயும் அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் இந்த இடத்துல இந்த ஃபீல்ட்லயும் ரிசர்ச்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தான் இந்த முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி பிடிச்சிருக்குன்னு வாசகர்கள் சொல்லட்டும். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து இதுல கலந்துக்கணும்னா கண்டிப்பா பாபாவையோ கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு ஐ ரியலி என்ஜாய் அட்லீஸ்ட் கலெக்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு என்ஜாய் பண்ணேன். இதுக்கு நீங்களும் உந்துதலா இருந்தது ரொம்ப நன்றி பாபா. மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி பாபா.